கேரளா சைடு நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கே என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிர்வாண பூஜைக்கு வர சொல்கிறாங்க. அதாவது கணவனை பிரிஞ்சு இந்த மாதிரி நிர்வாண பூஜைக்கு வா, இல்லை எனக்கு இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு சொல்லி தவறான முறையில் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அகோரிகள் நிறைய கேள்விப்பட்டிருங்க, பிணங்களோட உடலுறவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய சக்திகளை மேம்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான். அதாவது பிணங்கள்னால் அது அவங்க மற்றவங்க பார்வைக்கு அது இறந்த பிணங்கள். இவங்களும் நிர்வாணமாக, அதாவது அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒரு அரச மரத்தடியிலையோ இல்லை பாலடைஞ்ச ஒரு குகைக்குள்ளேயோ போய் அந்த இறந்த சடலத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட கும்பமேளா நடந்துச்சு. இப்போ அகோரிகள் அப்படின்னாலே இப்போ மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்குறவங்க, அதே பொருள். இப்போ நான் முக்தி கொடுக்குறேன்னா நான் எதுக்கு போய் நான் முக்தி அடைகிறதுக்கு நான் எதுக்கு போய் ஆற்றுல குளிக்கணும்? உங்களுடைய முடி கிடச்சிச்சின்னா போது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்களை என்ன வேணால் பண்ண முடியும். ஆனால் அதையும் நம்ம முறியடிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் முடி எதுவும் கொடுத்து. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா சுவாமிகள் ஆன்மீக நிலையத்திலேருந்து சிவவிஷ்ணு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பூஜைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சையாக பேசப்படுற பூஜை நிர்வாண பூஜைன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த நிர்வாண பூஜை வந்து எதுக்காக வந்து கடைபிடிக்கிறாங்க, இதனால் அடையக்கூடிய பலன்கள் என்ன? ஆக்சுவலி பொதுவாக பார்த்தீங்கன்னா நிர்வாண பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உபாசனை பண்ணக்கூடிய தெய்வங்கள், அதாவது நம்ம அந்த தெய்வத்தை ஒரு தாயாவோ தந்தையாவோ பாவித்து நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி, குழந்தை பிறக்கும்போது நிர்வாணமாக தானே பிறக்கும். அந்த தத்துவத்தோடைய அடிப்படையில் அந்த தெய்வத்துடைய ஆற்றலை நம்ம உடம்புல உள்ள அந்த நவ துவாரங்கள் வழியாக நம்ம உடம்புக்குள்ளே இறக்கி நம்மளுடைய ஆத்மா உயரிய நிலை அடைகிறதுக்காக அந்த நிர்வாண பூஜை அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப தவறான முறையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பெண்களை வசியப்படுத்துறது, இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை காதலிச்சு பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி நிர்வாண பூஜைக்கு கூப்பிடுறது. அந்த மாதிரி கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களோ இல்லை அந்த சம்மந்தப்பட்டவங்கள தவறான முறையில் வீடியோ பதிவு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள அந்த மாதிரி மிரட்டுறது. நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடு, இல்லாட்டினா அந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இல்லை உனக்கு ஏதாவது ஆயிரும், இல்லை நீ கொடுத்த முடி ஃபோட்டோ இதை வச்சு உன் குடும்பத்தை விளங்க விடாமல் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிறது, இல்லை அவங்க ஆசைக்கு அவங்கள இணங்க வச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் தவறான முறையில் அந்த நிர்வாண பூஜை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நிர்வாண பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு. பீடாதிபதி அளவுக்கு ஒரு உயர்நிலை சக்தி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான பெண்கள் சொல்லுவாங்க, நவஜாதி பெண்கள் அப்படின்னு. அந்த பெண்களை கூட்டிகிட்டு வந்து காளிக்கு தான் இது முழுக்க முழுக்க காளி வழிபாடு தான். காளிக்கு ஒவ்வொரு நாள் அந்த 9 நாட்கள் தொடர்ந்து, இப்போ நவராத்திரி சொல்கிறோம்ல அந்த தினங்களில் அது பண்ணுவாங்க. நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் அந்த நவஜாதி பெண்களை நிர்வாணமாக, அதாவது எப்படி பாவிப்பாங்கன்னா தாயை போல் பாதிப்பாங்க, குழந்தை மாதிரி அந்த மாதிரி பாவிச்சு தான் நிர்வாண பூஜை பண்ணுவாங்களே தவிர அவங்கள தொடக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி அவங்க ஆசீர்வாதம் மூலிமா தெய்வ சக்திகளை நிறையா அடைவாங்க, அவங்க ஆத்மாக்களை வசப்படுத்தியும் இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர அதை வந்து தவறான முறையில் இந்த மாதிரி யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த தெய்வ வழிபாட்டு. இப்போ இந்த நிர்வாண பூஜைங்கிற விஷயத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட குறைகளெல்லாம் வந்து தீர்க்க முடியுங்களா? இல்லை நிர்வாண பூஜைங்கிறது மற்றவங்க குறைகளை தீர்க்க முடியாது. நம்ம ஆத்ம ரீதியாக நம்ம சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் சரி, இல்லை நம்ம தெய்வங்கள்ட்ட இருந்து சக்திகளை ஆகர்ஷணம் பண்ணிக்கிறதுக்கும் மட்டும்தான் அந்த நிர்வாண பூஜையை பயன்படுத்த தவிர மற்றவங்க குறையெல்லாம் இதை வச்சு நிவர்த்தி பண்ண முடியாது. பட் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படி தான் வந்து இந்த நிர்வாண பூஜையை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட குறைகளை வந்து நான் தீர்த்து தரேன்ற மாதிரி தான் இந்த நிர்வாண பூஜை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வழி மாறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கே என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிர்வாண பூஜைக்கு வர சொல்கிறாங்க. அதாவது கணவனை பிரிஞ்சு அந்த இயக்கத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி சில பெண்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த முடிவு, அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி நிர்வாண பூஜைக்கு வா, இல்லை எனக்கு இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு சொல்லி தவறான முறையில் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அதனால் அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போகுது. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குடும்பத்தை கெடுத்து தன்னுடைய ஆசைக்காக அதை பயன்படுத்துது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய மந்திரவாதிகளும் பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா துர்மரணம் தான் அடைவாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்சம் அப்படிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான செயல் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு தெய்வீகமான ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை தவறாக யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு செயல்களில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் மன்னிக்கத்தக்காத ஒரு விஷயம் தான்.
ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மந்திரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து முறையா செய்றவங்க இருக்காங்க. ஸோ ம். இவங்களுக்கு வந்து கெட்ட பேரு வந்து ஏற்படுது இல்லையா? ஸோ ஆமா, அத ஆமா, நீங்க ஆமா. எப்படி பார்க்குறீங்க? இப்ப அந்த மாரி மந்திரவாதிகள் பார்த்தீங்கன்னா, இது தெரியும், தவறுன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் இப்பலாம் செய்றவங்க யாருமே கிடையாது இப்ப. ஓகே, அந்த மாரி தமிழ்நாட்டிலேயும் சரி, பிற மாநிலங்களையும் சரி, யாருமே கிடையாது. அத தவறான முறையில அத பயன்படுத்துறவங்களே அதிகமா இருக்காங்களே தவிர, ஓகே. இப்ப நம்மளே பார்ப்போம் சித்தர்கள் புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், சித்தர்கள் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா அத படிச்சுட்டு இவங்க ஒண்ணு தவறான முறையில, "ஓ! இத பண்ணாதே இதெல்லாம் நடக்கும்." அப்படின்னு சொல்லி இவங்க அத தவறா புரிஞ்சுகிட்டு, ஓகே. தவறான வழிகாட்டுதல் மூலியமாகவும் இந்த மாரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணி, அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களே அழிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில வந்து இதற்காக தான் இந்த பூஜை வந்து அதாவது உருவாக்கப்பட்டுச்சுன்ற ஒரு கருத்து இருக்கு. ம், ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அது உருவாக்கப்பட்டதுக்கான பர்ப்பஸ் வேற. ஆனா அது ம். வந்து இப்போ வழி வழியா வந்து பார்த்தீங்கன்னா, மக்களிடையே மாறி, இப்போ வந்து அத தவறா செஞ்சுகிட்டு இருக்காங்கன்ற மாரி ஏதாச்சும் முறைகள் இருக்குங்களா? இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அகோரிகள் நெறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. பிணங்களோட உடலுறவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களுடைய சக்திகள மேம்படுத்திக்கிறதுக்காக மட்டும் தான். ஓகே, அதாவது பிணங்கள்னா, அது அவங்க மத்தவங்க பார்வைக்கு அது இறந்த பிணங்கள். அவங்க இறந்த அந்த ஆத்மாக்கெல்லாம் அந்த பொணத்தோட உடம்புல வெளியேற விடாம கட்டு போட்டு வச்சு, அந்த ஆத்மாக்கள பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி ஒரு 48 நாளோ, இல்ல 11 நாளோ, 21 நாளோ, இவங்களும் நிர்வாணமா அதாவது ஆகாரம் இல்லாம ஒரு அரச மரத்தடியிலயோ, இல்ல பாழடைஞ்ச ஒரு குகைக்குள்ளேயோ போய் அந்த இறந்த சடலத்த வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை ஓகே. பண்ணி தெய்வ சக்திகள அடைவாங்க. அந்த மாரி அடையும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆத்மாக்கள் அந்த சக்திய அவங்க அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, உடம்புக்குள்ள போயிரும். அந்த மாரி பண்ணும்போது, ஒரு சில அந்த சக்திகள் எனக்கு வேணும் அப்படின்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீணா போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடலுறவு பண்ணுவாங்க. ஆனா, இப்போ உள்ள அகோரிகள் பார்த்தீங்கன்னா, அது பண்ணாதே நமக்கு அது கிடைக்கும்னு சொல்லி இவங்களா வாண்டடா போய் அத ஒரு தவறான முறையா ஆக்கிட்டாங்க. ஓகே. அதுவும் இல்லாம இறந்த பிணத்தோட உடலுறவு பண்ணது உடல் ரீதியாவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான தண்டனைய அனுபவிச்சு நோய் நொடிய வந்து தான் சாவாங்க. நல்ல கண்டிப்பா. நிலைக்கு போகவே முடியாது அவங்க. இல்ல. இப்ப இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அகோரிகளே வந்து பார்த்தீங்கன்னா, பிணங்கள வந்து சாப்பிடுவாங்க. சுட்டு ம். சாப்பிடுவாங்கன்றதா சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வழி வழியா வந்த விஷயமா? இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சேர்க்கப்பட்ட ஒரு விஷயமா இல்ல, ஆக்சுவலா? இல்ல அகோரிகள் பிணங்கள சாப்பிடுறது அது வழி வழியா வந்த இதுதான். ஓகே. அது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இப்ப நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் இது ரவுடிகள்லாம் படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். இது உன் ஏரியா, அது உன் ஏரியான்னு பிரிச்சு அங்கே மட்டும் மாமூல் வாங்குவாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அகோரிகளுக்குன்னு ஒரு தனித்தனி ஏரியா இருக்கும். அந்த ஒரு 4, 5 வீடு ஒதுக்கியிருப்பாங்க. இந்த வீட்ல மட்டும் தான் நீ போய் யாசகம் பெற்று சாப்பிடணும். அவங்க யாசகம் குடுக்கணும்னா அன்னைக்கு ஃபுல்லா அவங்க பட்னியா தான் கிடக்கணும். அந்த பசி ஆத்திக்கிறதுக்காக இறந்த பிணங்கள அவங்க உட்கொண்டு பசிய போக்கிக்குவாங்களே தவிர, ஓகே. அவங்களா போய் சாப்பிடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஓகே. தன்னுடைய பசிய போக்கிக்கிறது. ஆனா, இப்ப உள்ள அகோரிகள்லாம், இத சாப்பிட்டாத்தே அகோரி அப்படின்னு சொல்லி போய் இத சாப்பிடுறது. கஞ்சா அடிச்சாதே அகோரி அப்படின்னா, கஞ்சா போய் அடிக்கிறது. இதுக்கும் அகோரிகளுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையவே கிடையாது. இல்ல இப்ப நெறைய அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மத்தியில இந்த கஞ்சா அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த ம், விஷயம்லாம் வந்து ரொம்ப நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. ம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வழி வழியா சேர்க்கப்பட்ட விஷயங்கள் தான் சொல்றீங்க இல்ல, ஆக்சுவலா. இல்ல. கஞ்சா அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிவனுக்கே சோமபானம் அதெல்லாம் வச்சு இது பண்ணி ஓகே. படைக்கிறாங்க. அது பூஜையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அ ஓகே. அதையே அது போதை தரக்கூடியது அப்படிங்கிறதுக்காக, போய் ஒரு அதையே போய் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு கடையில பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தகங்களும் விக்கும், கெட்ட புத்தகங்களும் விக்கும். ஓகே. நல்ல புத்தகங்கள் நெறைய இருக்கு. அத யாரும் படிக்க மாட்டாங்க. ஒரு ஆபாசமான புத்தகம் அது மேல தான் பார்வை போகும். ஓகே. அது மாதிரி இந்த கெட்ட விஷயம் அது போதை தரும் அப்படிங்கிற ஒண்ண அத புடிச்சுக்கிட்டு ஃபுல்லா அத அத பண்ணாதான் அகோரிகள். அத ஓகே. பண்ணாதான் எனக்கு தெய்வ சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்கள நம்ப வச்சுக்கிட்டு, இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி கூட சொல்லலாம். ஓகே. அந்த மாரி ஆயிட்டாங்க இப்போ உள்ள இப்போ அகோரிகள். அகோரிகளே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அரை நிர்வாணமா தான் அவங்க வந்து எப்பவுமே வந்து சுத்துறத நம்ம பார்க்க முடியும். ம். ஸோ எதற்காக வந்து அரை நிர்வாணமா சுத்துறாங்க? ஸோ இதுலயும் வந்து ஆன்மீகத்துக்கும் வந்து எதுவும் கனெக்ஷன் இருக்குங்களா? இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் அத ஏற்கனவே சொன்ன மாரி தான். அதாவது பிறந்தபோது நம்ம நிர்வாணமா தான் பிறந்திருப்போம். குழந்தை மாரி தான். ஓகே. அதே மாரி நம்ம தெய்வங்கள் அப்பா, அம்மா மாதிரி நெனச்சு நம்ம இப்ப பிறக்கும்போதும் நிர்வாணமா தான் பிறக்கிறோம். சாகும்போதும் நிர்வாணமா தான் போறோம். அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான், அ எனக்கு எந்த பந்த பாசம் எதுவுமே கிடையாது. எதுவுமே வேணாம். நான் எப்படி வந்தேனோ அப்படியே உன்னைய வந்து சரணடைஞ்சுர்றேன். அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில தான் அந்த மாரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர, ஓகே. அதையே சில பேரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு விருப்பம் இல்லாதவங்களே அந்த அகோரிகள் கூட்டத்தில சேர்த்துக்கிட்டு, அவங்கள நீ நிர்வாணமாத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி விருப்பப்பட்டு அவங்களா பண்றது. தான் யாரு? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. முழுக்க முழுக்க சிந்தனை முழுக்க பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள் மேலேயே தான் இருக்கும். நிர்வாணமா இருக்கிறது, பாம்பு கடிச்சா, பூச்சி கடிச்சா கூட அவங்களுக்கு எதுவும் தெரியாது.
ஓகே. அந்த மாதிரி வாழ்கிறவங்க தான் உண்மையானவங்க. இவங்க உடல் மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்குது. இப்போ உள்ள அகோரி எல்லாம் பார்த்துருக்கீங்க, காரில் வர்றாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்கு நிறையா அடிமைப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அகோரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் இல்ல தான். நெறைய ஏன்னா விஷயங்கள் முற்றிலும் பார்த்தா உடல் ரீதியாகவும் சரி, ஆத்ம ரீதியாக அவங்களா அதை துறந்து, அவங்களா அதுலேருந்து ஆசையை விட்டு வெளியில் வரணும். இல்ல நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அகோரிகள்னா அது வந்து நமக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வழி ம். வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மாற ஆரம்பிக்குது. ம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ்க்கு போறதா இருக்கட்டும், அவங்க ம். வந்து இப்போ ட்ரெஸ் பண்றாங்க. ம். அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு நார்மல் பீப்பிள் மாரி அவங்களும் மாற ஆரம்பிச்சுட்டாங்கன்றாங்க. ம். ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான அகோரிகள் தானா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட வந்து எழுது. ம். ஸோ அது ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற மாரி தானா ஆக்சுவலா அது? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கூட கும்பமேளா நடந்துச்சு. இப்போ அகோரிகள் அப்படின்னாலே இப்போ மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்குறவங்க, ஓகே. அதான் பொருள். இப்போ அந்த கும்பமேளால போய் அந்த இதில் குளிச்சுட்டு வர்றவங்கலாம் தன்னுடைய ஆத்மா முக்தி அடையணும். இப்போ நான் முக்தி கொடுக்குறேன்னா, நான் எதுக்கு போய் நான் முக்தி அடைகிறதுக்கு நான் எதுக்கு போய் ஆற்றுல குளிக்கணும்? நானே 1000 பேத்துக்கு முக்தி கொடுப்பேன். நான் எதுக்கு போய் ஆற்றுல முக்தி அடைகிறதுக்காக நான் ஏன் குளிக்கணும்? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அதுக்குள்ள போலியான அகோரிகள், உண்மையான அகோரிகள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களால இயங்கக்கூட முடியாது. அப்படியே பல ஆண்டு காலமா தவம் இருந்து தெய்வத்தோட அந்த தெய்வத்தோட தங்களுடைய ஆத்மாவை கலந்து ஓகே. அந்த மாதிரி போயிருவாங்களே தவிர, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. பணம் சாப்பிட்டா பணத்தோட உடலுறவு பண்ணாதே அகோரி, கஞ்சா அடிச்சாதே அகோரி, நிர்வாணமாக திரிஞ்சாதே அகோரி. இந்த மாதிரி விஷயங்களை எதையும் வற்புறுத்தி அவங்க செய்யவே மாட்டாங்க. ஓகே. தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க. யாரு கூடயும் பேசக்கூட மாட்டாங்க. ஓகே. பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க வரவே மாட்டாங்க. புரியுது. இப்போ எப்படி சொல்ல, ஒரு பாம்பு நிறைய பேர் இருக்க கூட்டத்தில் இருந்துச்சுன்னா, அது மனுஷனை விலகி கண்டாலே பாம்பு விலகி ஓடி போயிடும். போயிரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அகோரிகள் மனித வாடையே ஆகாது அவங்களுக்கு. விலகி போய்க்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை தனிமை. தன்னுடைய தன்னை மேம்பாடு தன்னை மேம்படுத்தி இறைவனோடு கலக்கணும். அது மட்டும் தான் அவங்களுடைய ஆசையே தவிர, யாராவது ஆத்மாக்கள் இறந்த 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 இறந்தவங்க ஆத்மாக்கள முத்தி குடுத்து, அந்த மாரி தான் போவாங்களே தவிர, தான் முத்திய தேடி மாட்டாங்க. புரியுது. தனக்கு தேவை தெய்வம் மேல இருக்கு. அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா, அதுவே தொடர்பு ஏற்படுத்தினா ஏற்பட்டுச்சு தொடர்பு ஏற்பட்டாலே முத்தி அடைஞ்சிருவாங்களே தவிர, இந்த மாரி முத்தி அடையிறதா ஆத்துல குளிக்கிறது, குளத்துல குளிக்கிறது இதுனெல்லாம் எதுவுமே நடக்கவே நடக்காது. இப்போ உள்ள காலகட்டத்தில. புரியுது, இந்த புரியுது. கலியுகத்தில அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த நிர்வாண பூஜைய பத்தி மக்களுக்கு நீங்க குடுக்குற விழிப்புணர்வுனா, நீங்க என்ன விழிப்புணர்வு குடுப்பீங்க மக்களுக்கு? இப்ப இருக்கிற மக்களுக்கு ஆக்சுவலா? இப்ப இருக்க மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தான். அவங்களே இந்த மாரி தவறான முறையில பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாரி என்ன பிரச்சனையா இருந்தாலும், நீங்க ஒருத்தர் பேசி புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேத்த மாரி உங்கள மாத்திக்கங்க. இதுக்காக தவறான ஒரு மந்திரவாதிகள்ட்டயோ, இல்ல தவறான பாதையில உங்கள வழி நடத்துறவங்கள்ட்ட நீங்க போய் மாட்டிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிரும். ஓகே. அதனால இந்த மாரி இப்ப இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப படிச்சவங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த மாரி மூட பழக்கவழக்கங்கள நம்பாதீங்க. யாரும் நம்பாதீங்க. யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். இப்போ வந்து நிர்வாண பூஜைன்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, போய் நம்பி வந்து சில விஷயங்கள வந்து ஏமாறுறாங்க. அது வந்து ம். அதிருப்தி ஏற்படுதுன்றப்போ, உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்த மாரி பிரச்சனையால வந்து வந்திருக்காங்களா? நீங்க வந்து எப்படி சரி பண்ணி குடுத்துருக்கீங்க அத அவங்கள? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து கேரளாவுக்கு போய் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகே. அவங்க சம்மந்தமான எல்லா முடி, அழுக்கு ட்ரெஸ், துணி 2 பேர் சம்மந்தப்பட்டது. இந்த மாரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு, அவங்க என்ன பண்ணணும், சாதாரண முறையில அவங்க தெய்வங்கள வழிபாடு பண்ணி ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இவங்க அத விட்டுட்டு, அந்த முடி இதெல்லாம் வாங்கி வச்சு இவங்களே மிரட்டுறது. "நீ நிர்வாண பூஜைக்கு வரணும். அப்படி இல்லாட்டினா என் கூட வந்து ஒண்ணா இருக்கணும். இது அப்படி இல்லாட்டினா, நான் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு உன் மாந்திரீகம் பண்ணி அவன கொன்றுவேன்." ஓகே. அப்படி சொல்லி மிரட்டி இது பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு நம்மகிட்ட வந்திருந்துச்சு. ஓகே. நம்ம அந்த பொண்ணு அந்த அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண முடியாதும்மா. ஓகே. அவங்க இருக்கிறது கேரளால. நீ இவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா இங்கேருந்து, நகை பண்ணி போடு. ஓகே. எனக்கு 5 பவுன்ல நகை பண்ணி போடு. இந்த மாரிலாம் மிரட்டியிருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லி. ஓகே. ஒண்ணு பணம் கொடு, இல்ல நகை. இந்த மாரி கேட்டு மிரட்டியிருக்காங்க. ஓகே. நான் என்ன பண்ணேன், அந்த அந்த மாரிலாம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டயே திருப்பி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பூஜை முறையில காளிய வச்சு அந்த பொண்ண வந்து நிவர்த்தி பண்ணி இப்ப சேர்த்து வச்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அவங்க வந்து அவங்க பயப்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இருக்கு. ஏதாவது ம். செஞ்சுருவாங்கன்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா. காமனா எல்லாருக்குமே இருக்கும். ம். ஸோ வந்து அப்படி நம்மள வந்து ஏதாச்சும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா ம். வந்து ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, மாந்திரீகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லைக்குள்ள தான் வேலை செய்யும் கிடையாது. ம். எங்க இருந்தாலும் வந்து அத வந்து வேலை செய்ய வைக்கலாம் ம். அப்படின்றாங்க. ஸோ வந்து எந்த எல்லைய தாண்டி வந்து அந்த மாந்திரீகம் வந்து செயல்படும்ல ஆக்சுவலா. கண்டிப்பா. உங்களோட முடி கிடைச்சுச்சுன்னா போதும், நீங்க இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும், உங்கள என்ன வேணா பண்ண முடியும். ஓகே. ஆனா, அதையும் நம்ம முறியடிக்க முடியும். அந்த ஓகே. மாரி நீங்க முடி எதுவும் குடுத்து, இல்ல அழுக்கு ட்ரெஸ் துணியோ குடுத்து இது பண்ணியிருந்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஃபுல்லா மொட்டை அடிச்சிருங்க. ஓகே. மொட்டை அடிச்சுட்டு, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, இந்த இப்ப சிவன் கோயிலுக்கே போய் பண்ணலாம். இல்ல முருகன் கோயிலுக்கு போய் பண்ணலாம். சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில அந்த மாரி பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே, அந்த செய்வினை உங்களுக்கு வேலை செய்யாது.
பெண்கள் அந்த மாதிரி மொட்டை அடிக்க முடியாதுன்னா பூமுடி இறக்குவாங்க மாரியம்மன் கோயில்லாம். ஓகே. இந்த மாதிரி பூமுடி இறக்கிட்டு தீ மிதிச்சுட்டு வந்தாலே போதும், அந்த செய்வினை பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது. அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு தப்பிச்சு வந்துடலாம். ஒரு நல்ல முறையாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். இந்த மாந்திரீகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.